நீங்க யாருடைய ரசிகையோ அந்த இளையராஜாவ எப்ப பார்த்தீங்க முதல்ல? ராஜா சார ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கல. ஆனா, தென்றல் வரும் தெருவுன்னு ஒரு படம் மூமேத்தா அவர்களுடைய தயாரிப்புல ஒத்துக்கிட்டது காரணமே அது ராஜா சாருடைய பாடல்கள போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டுனதும் லவ்வு. ம். அதுக்காக ஒத்துக்கிட்டது. இப்போ சமீபத்தில அடிக்கடி போய் என் பர்த்டேனா போய் ம். நிக்கிறது. ம். அப்படி சென்னையில இருக்கும்போது அப்பாயின்ட்மென்ட் வாங்கி போய் கும்பிட்டு வர்றது. ம். அதெல்லாம் செய்யறது. ஏன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் இருந்தது. அமெரிக்கால இருந்தேன். அப்பா, அம்மா இல்ல. பைத்தியம் புடிக்குது. ஒரு இருட்டு தான் தெரியுது. வெளிச்சமே தெரியல. அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து எஸ்கேப்புக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. நெறைய பேர் கவலைய மறக்கறதுக்கு வந்து மேபி தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க. நமக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல சினிமா பார்ப்பாங்க. அது ஏதோ ஒரு ஒரு எஸ்கேபிசம்ல கரெக்ட். இருப்பாங்க. ரைட்? எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஐ ஹேவ் டு ஸ்டே சேம். ராத்திரி தூக்கம் வராது. பயம் தான் வரும். அப்ப நம்மள காப்பாத்துறது வந்து ஒரு பாடல் அண்ட் எல்லா பாடல்களுக்கும் இளையராஜா. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாடல் வந்து தோல்வி நிலை என நினைத்தால் வாழ்வின் கனவை ஊமை விழிகள். மறக்கலாமா? அது வந்து மனோஜ் கியான்னு நெனைக்கிறேன். மனோஜ்கியான். அவங்களுடைய எனக்கு மியூசிக் பைத்தியங்க. எப்பவுமே மியூசிக் பைத்தியம். சின்ன வயசு டான்ஸு, மியூசிக் தான் வீட்ல உண்டு. ஸோ என்ன எங்க அப்பா, அம்மாலாம் வந்து ஜி. ராமநாதன், கே.வி. மகாதேவன் பாடல்கள ரசிச்சு, எம்.எஸ்.வி. ரசிச்சு வளர்ந்தேன். நான் அடுத்த நான் ஜெனரேஷன். பொறந்ததுலேருந்து நான் இளையராஜாவ தான் கேட்கிறேன். ம். ஸோ அந்த சாங் உடைய வரிகள வந்து நான் கேட்டுட்டே இருப்பேன். அத தவிர வந்து அ ஆன்மீக பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் எல்லாத்துக்கும் மேல ராஜா பாடல்கள். அதுல தான் கொஞ்சம் தூக்கம் வரும்.